அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு டெய்லி vlog. நாங்கள் இன்றைக்கி என்ன ப்ராடக்டை ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோசிக்கியா சோப்டை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே என் பழைய சேனலில் கோஜிக் எசிட் சோப்டை ரிவ்யூ போட்டிருந்தேன். அதோட பணியை கமெண்ட்க்கு தான் இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த சேனலில் எனக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல, அதனால நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண வேணாம், ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். முக்கியமாக என்னென்னு சொன்னால், இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ரிவ்யூவை பார்ப்போம். பேக்கிங் எப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒயிட் கலரில் சோப் வரும். இதோட ப்ரைஸ் ரேட் எப்படின்னு சொன்னால், நார்மலாக டராஸில் எடுக்கிறேன்னு சொன்னால் ப்ரைஸ் ஒரு சோப்புக்கு 2000 ரூபா வருது. இதே 3 சோப்புக்கு 5500 சேல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றை எடுக்கிறேன்னு சொன்னால் 75 கிராமில் வரும். இதே நீங்கள் 3 சோப் எடுக்கிறேன்னு சொன்னால் 225 கிராமில் வரும். இதுக்கு மெயினாக 2-3 இன்க்ரீடியன்ட் தான் போட்டிக்கிறாங்க. மிச்சம் ஓவரான இன்க்ரீடியண்ட் இல்லை. இதில் முக்கியமாக போட்டிக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொன்னால், கோஜிக் எசிட், விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ மட்டும்தான் இதில் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்திக்கிறாங்க. இதில் இவங்க 2-3 விஷயம் கிளைம் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இது சன் ப்ரொடக்ஷன், மற்றது உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணுது, அப்படின்னா ஃபேஸை ஈவன் டோன் ஆக்குது அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. இது பாத்திங் சோப், மற்றது அவங்களோட பாடி ஃபேஸ் நல்ல மாய்ஸ்சரைசேஷனாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ண ஏலும். 18 வயசுக்கு குறைஞ்சவங்க யூஸ் பண்ண வேணும், கூடினவங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சில ரிவ்யூகளில் போட்டிக்கிற எப்படின்னு சொன்னால் 16-15 வயசுக்கு உள்ளவங்க யூஸ் பண்ண ஏழுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 18 வயசு கூடினவங்க யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றது ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிடலுமான்னு சொன்னால் கட்டாயமாக ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிடலும். ட்ரையான அவங்களோட பாடியோ ஃபேஸோ வைக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த சோப் ஈக்கும். இது ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுது ஸ்கின்னை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்குள்ளுக்கு அவங்களோட ஸ்கின்னை லைட் ஆக்கும், அதுக்கு போகிறோம் பிரைட் ஆக்கும், அதுக்கு போகிறோம் தான் ஒயிட்னிங் தரும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் இந்த சோப்பில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், கோஜிக் எசிட் 1.5 ஈக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை அதில் கூட ஈக்கிறேன்னு சொன்னால் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாமிக்கிறது தான் நல்ல. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் என்ன ஆகுது அப்படின்டா, ஃபஸ்ட்டுக்கே உங்களோட ஸ்கின் பிங்க் ஆகும், அதுக்கு பிறகு ரெட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ இந்த சோப்பை நீங்கள் ஃபேஸ்க்கோ இல்லை பாடிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொரிய தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் டொட்டாக வர ஸ்டார்ட் ஆகும். சும்மா நார்மலாக ரேஷ் வர எப்படி ஆகும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் போகும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் 1.5 கோஜிக் எசிட் அதில் மிக்ஸ் பண்ணிடல, அதை விட கூட மிக்ஸ் பண்ணியிருந்த அப்படின்ற நான் இப்படியான டேமேஜ்கள் உங்களுக்கு வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சோப்பில் உங்களுக்கு இன்னும் என்ன சரி டவுட் சீக்கிரம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த க்ரீம்ட வேறு எந்த சோப்ட ரிவ்யூ வேணும்னாலும் கட்டாயமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.